ஜெயந்தி லால்ங்கிறவர் ஒரு வியாபாரி. அவருக்கு நகரத்துல நிறைய கடைகள் இருந்தது. ஒவ்வொரு கடையில இருந்தும் அவருக்கு வாடகை வந்துகிட்டு இருந்தது. அம்மா பவானி, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம நுக்கடு கடையில ஏதாவது சாப்பிடுற வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களோட யோசனை என்னமோ நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நல்லா இருக்கும். நல்ல சாப்பிடுற உணவை தயார் பண்றவன் வேணும். எனக்கு ஒரு லேடிய தெரியுங்க. அவ ஒரு விதவை. ஆனா அவள மாதிரி தஹி கச்சோடி யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சுவையோட இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா போதும், கஸ்டமர்ஸ் கூட்டமா குவிஞ்சிடுவாங்க. அது சரி, அந்த அம்மா நம்ம கடையில தஹி கச்சோடி பண்ணுவாங்களா? அவ நம்ம கிராமத்தை சேர்ந்தவ. அவளுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஆனா அவங்க இங்க தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படின்னா அவ நிச்சயமா நம்ம கூட சேர்ந்து வேலை பாப்பா. அப்ப சரி, நீ அவங்க கிட்ட சொல்லிடு. நாம வர்ற லாபத்துல பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாப்போம். சரிங்க. மறுநாளே பவானி அவளோட கிராமத்துக்கு போனா சீதாவை பார்க்க. அட நீங்களா? வாங்க வாங்க. ஆமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க. உனக்கு தகுந்த ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க. நீ பண்ற தஹி கச்சோடி கிராமம் முழுக்க பிரசித்தமானது. என்னோட விருப்பம் என்னன்னா, நீ நகரத்துல இருக்கிற எங்க கடையில தஹி கச்சோடி செஞ்சு விற்கணும். அதுல என்ன லாபம் வருதோ நாம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். சரிங்கக்கா, எனக்கு சம்மதம். ஆனா நகரத்துல நான் எங்க இருக்கிறது? அதுக்கான ஏற்பாடை கூட நான் பண்ணி வச்சிருக்கேன். நீ உடனே உன் பையனை கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு கிளம்பு. சரிங்கக்கா. சீதா தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கட்டிக்கிட்டா. அப்புறம் பவானி கூடவே நகரத்துக்கு கிளம்பி போனா. இங்க பவானி சீதாவுக்கு தங்கறதுக்கு ஒரு ரூம் கொடுத்தா. சீதாவும் அவளோட பையனும் அந்த ரூம்ல தான் தங்கினாங்க. கடையில கச்சோரி செய்யறதுக்கும் விற்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. சீதாவும் அவளோட பையனும் சேர்ந்து கச்சோடி செய்வாங்க. அப்புறம் பவானி கவுண்டர்ல உட்காந்து பணம் கலெக்ட் பண்ணுவா. ஒரு கஸ்டமர் தஹி கச்சோடிய வாங்கினா, அத சாப்பிட்டான். உங்க கடையில செய்யற தஹி கச்சோடி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியும். சீதா கையால செய்யற தஹி கச்சோடியோட சுவை கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சு போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா பவானி லாப கணக்கு பார்த்தாங்க. அப்புறம் சீதாவுக்கு வந்த லாபத்துல பாதி காசை கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா. பாதி லாபத்தை எடுத்துக்கிட்டு பவானி தன்னோட வீட்டுக்கு வந்தா. இந்தாங்க இந்த வார லாபம். அடேங்கப்பா, இவ்வளோ பணமா? கஸ்டமருங்களுக்கு சீதா செய்யற தஹி கச்சோடி ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்ல விஷயம். சீதாவும் அவளோட பையனும் 2 பேரும் சேர்ந்து தஹி கச்சோரி செஞ்சு வித்தாங்க. அப்புறம் இங்க பவானி கவுண்டர்ல உட்காந்து பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா. ஒவ்வொரு வாரமும் வர லாபத்துல பாதி பணத்தை சீதா கையில கொடுப்பா. சில மாசமா தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஜெயந்தி லாலோட மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. நாளுக்கு நாள் நம்மளுடைய லாபம் அதிகமாக்கிட்டே போகுது. அது உண்மைதான். ஆனா இந்த லாபம் நமக்கு பாதி தானே கிடைக்குது. ஆமா, ஆனா இதுல நாம என்னங்க செய்ய முடியும்? சீதாவோட கையில பக்குவம் இருக்குங்க. அதனால தான் நம்மளோட தஹி கச்சோரி இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, லாபத்துக்கு பதிலா சீதாவுக்கு கூலி கொடுக்கூடாது. இதனால லாபம் கூட நம்மளுக்கு அதிகமாகும்ல. பவானி சீதா கிட்ட பேசுறதுக்கு வந்தா. என்னாச்சுக்கா, நீங்க இங்க வந்திருக்கீங்க? சீதா, இப்போ விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. உனக்கே நல்லா தெரியும். அந்த கடை எனக்கு சொந்தமான கடை. அதனால பாதி லாபம் எனக்கு பத்த மாட்டேங்குது. பேசாம இப்படி பண்ணுவோம். நான் உனக்கு தினமும் அந்த நாளுக்கான பணத்தை கொடுத்துட்றேன். தினமும் 300 ரூபாய். ஆனா ஆரம்பத்துல வர லாபத்தை பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் மனசுல பேராசை வந்துடுச்சுன்னு தோணுது. பேராசை எனக்கு இல்லக்கா, உங்களுக்கு தான் வந்திருக்கு. உங்க தஹி கச்சோரி அதிகமா விற்பனை ஆனதுக்கு அப்புறமா அதிகமான பணத்தாசை ஏற்பட்டு எனக்கு நீங்க கம்மியா பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீ என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? எல்லாமே ஏன் தப்பு தான். உன்னை ஏழைன்னு நினைச்சு உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்தேன் பாரு. அதான் இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தேன், வேலை கொடுத்தேன். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? நான் என்னோட உரிமையை தானே கேக்குறேன். நாள் முழுக்க நானும் என் பையனும் கடையில வேலை பாக்குறோம். பாதி லாபம் கேக்குறது என்னோட உரிமை தானே. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் வேலைக்கு வேற ஆட்களை வச்சுக்கிறேன். சீதாவும் ஷாமும் அதே நிமிஷம் அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க.
அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பார்க் கிட்ட போய் சேர்ந்தாங்க. சீதா பார்க் பெஞ்சில் உட்காந்துருந்தா. இப்ப நாம 2 பேரும் கிராமத்துக்கு திரும்பி போகணும். அம்மா, நாம ஏன் தஹி கச்சோடி கடை சொந்தமா ஒன்று போடக்கூடாது? நம்ம கிட்ட தான் கொஞ்சம் பணம் இருக்கு இல்லையா? அது இருக்கு, ஆனா நம்ம எந்த இடத்துல போய் தங்க முடியும்? பார்த்துக்கலாமா. சீதாவுக்கும் ஷாமுக்கும் ஒரு குடிசை வாடகைக்கு கிடைச்சது. அப்புறம் மீதி இருக்கிற பணத்துல அவங்க ஒரு கைவண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் இந்த கைவண்டி கடையில தஹி கச்சோடி செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தஹி கச்சடி குடுமா தங்கச்சி. இதோ இப்பவே கொடுக்குறேன். சீதாவோட வண்டி கடையில நிறைய ஜனங்க வந்தாங்க. அப்புறம் அவ செய்யற தஹி கச்சோடியோட சுவைய எல்லாரும் பாராட்டினாங்க. அக்கா, நீங்க செய்யற தஹி கச்சோடியோட சுவை ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க. நான் இங்க தினமும் சாப்பிட வருவேன். கண்டிப்பா வாங்க. முதல் நாளே அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்தது. இந்த பணம் பவானி அக்கா கொடுத்த லாபத்தை விட அதிகமான பணம் இது. அப்புறம் இது மொத்தமும் நம்மளோடதுமா? ஆமா, இதே மாதிரி போயிட்டு இருந்தா நாம பட்ட கஷ்டம் எல்லாமே தீந்துடும். சீதாவும் ஷாமும் தினமும் அவங்க தள்ளு வண்டி கடையில தஹி கச்சோடி பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் அவங்களோட கஸ்டமர்ஸ் கூடிக்கிட்டே போனாங்க. சீதாவும் ஷாமும் கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களோட வியாபாரமும் நல்லா போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பவானி அவளோட கடையில இன்னொரு லேடிய வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இதப்பா தங்கச்சி, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி இதனுடைய சுவை இல்லை, தப்பா நினைக்காதீங்க. சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா இங்கேருந்து இடத்த காலி பண்ண. ஒன்று, பவானியோட கச்சோரி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ஒழுங்காவே பேசுறது கிடையாது. இந்த காரணத்துக்காக இவங்களோட வியாபாரம் முழுகிக்கிட்டு இருந்தது. ஒரே மாசத்துல கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ பவானியோட லாபத்தை விடுங்க, என்ன செலவு பண்ணாங்களோ அதுவே அவங்களால வெளியெடுக்க முடியல. இந்த வாரம் எந்த வியாபாரமும் நடக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம நீ கச்சோடி வியாபாரத்தை விட்டுடணும். நான் அந்த கடைய வாடகைக்கு விட்டு ஏதாவது சம்பாரிச்சுட்டு போறேன். அநேகமா இதுதான் சரியா இருக்கும். பவானி தஹி கச்சோடி கடைய மூடிட்டாங்க. அப்புறம் இங்க சீதாவும் ஷியாமும் நல்ல முன்னேறிட்டாங்க. அவங்க ஒரு கடைய வாடகைக்கு கூட எடுத்துக்கிட்டாங்க. சீதாவும் ஷாமோட உழைப்பும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது. அதுவே பேராசை பிடிச்ச ஜெயந்திலால் அப்புறம் அவரோட மனைவி பவானி அவங்களோட ஆசை அவங்களே அழிச்சிடுச்சு. அவங்களோட தஹி கச்சேரியோட கடை மூடப்பட்டது. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நேர்மையா வேலை செய்யறது எப்பவுமே நியதியானது. ஒருவேளை ஜெயந்திலாலும் அவரோட மனைவி பவானியும் சீதாவுக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை ஒழுங்கா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட பணமும் பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஆனா அவங்களோட பேராசை அவங்க கண்ணையே மறைச்சிடுச்சு. குசும் கணவரை இழந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு குணாலுன்னு ஒரே ஒரு பையன். அவங்க கூட தான் இருக்காங்க. அவங்க குணால ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. இப்போ அவனுக்கு கல்யாண வயசு வந்திருக்கு. ஒரு நாள் குணால் ஆபீஸ்ல இருந்து திரும்ப வந்தப்போ குசும் சொன்னாங்க, குணால், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நீ கை காலை கழுவிக்கிட்டு சாப்பிட உட்காரு, அப்புறம் சொல்றேன். சரிம்மா, நீ சாப்பாடு போடு, அதுக்கப்புறம் பேசலாம். குசும் சூடான சாப்பாட்டை பரிமாறினாங்க. அப்புறம் குணால் கை கால் கழுவிக்கிட்டு சாப்பிட உட்காந்துக்கிட்டான். அவன் ஒரு பிளேட் எடுத்து பார்த்தப்போ அதுல ருசியான சாப்பாடு இருந்தது. அப்புறம் இன்னொரு பிளேட்ல பார்த்தா அதுல சில போட்டோஸ் இருந்தது. இதெல்லாம் என்னம்மா? இவ்வளோ போட்டோஸ் இந்த பிளேட்ல எதுக்குமா? நான் இத பத்தி தான் உன்கிட்ட பேச நினைச்சேன். இது பொண்ணுங்களோட போட்டோஸ். இதுல யாரு உனக்கு பிடிச்சிருக்காங்கன்னு எனக்கு சொல்லு. அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. அப்படி இருந்தாலும் எதுக்குமா வற்புறுத்துறேன்? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ உனக்கு கல்யாண வயசு வந்துச்சு. அப்புறம் நானும் மருமகளையும் பேர குழந்தைங்களையும் பார்க்கணும்ல. என்னோட தோழிகள் எல்லாருமே பாட்டிங்க ஆயிட்டாங்க. ஆனா நான் இன்னமும் உனக்காக வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் சொன்னல எனக்கு கல்யாணம் வேணாம்னு. நான் என்னோட தோழிகளோட உட்கார்ந்தப்பெல்லாம் அவங்களோட மருமகள்களை குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு மருமகளே இல்ல. இனி யார குத்தம் சொல்றது? அப்படியா? சண்டை போடதான் உனக்கு மருமக வேணுமா? அட, அது இல்லடா. நான் உன்னோட சந்தோஷமான குடும்பத்தை பார்க்க விரும்புறேன். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு நீ மட்டும்தான் இருந்த. உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னா நான் உங்க அப்பா கிட்ட நிம்மதியா அடுத்த நாளே போனாலும் எனக்கு கவலையே இருக்காது.
அம்மா இப்படிலாம் எதுக்கு பேசுற நீ? சரி ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வருத்தப்படாத. கண்ணை தொடச்சிக்கோ. குணால் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அப்புறம் குசும் குணாலுக்காக ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனா குணாலுக்கும் குசும்க்கும் தெரியாத விஷயம் என்னன்னா, பாக்குறதுக்கு அந்த பொண்ணு அழகா இருந்தாலும் அவளோட மனசு மோசமா இருந்தது. மருமகளே, மதியம் ஆக போகுது, இப்போவாவது ஏந்திரி. என்னது, என்ன நீங்க நிம்மதியாவே தூங்க விட மாட்டேங்கிறீங்க? சரி, இப்போ மதியம் ஆயிடுச்சு, அதனால என்ன இப்போ? அது எப்பவுமே நடக்கிறது தான். எனக்கு எப்பவுமே லேட்டா ஏந்திரிக்கிறது தான் பழக்கம். அப்புறம் அத்தை, எனக்காக டீ கொண்டு வாங்க, எனக்கு பெட் டீ தான் பழக்கம். குசும் பிங்கியோட நடவடிக்கைய பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க. பிங்கி அவளோட மாமியார ஒரு அம்மாவாட்டம் இல்லாட்டியும் அத்தையாட்டம் கூட மதிக்க மாட்டா. பாவம், நாள் முழுக்க குசும் தான் வீட்டு வேலைய செய்வாங்க. பிங்கி ஒரு கிளாஸ கூட எடுத்து வைக்க மாட்டா. இவ்ளோ ராத்திரி நேரத்துல நீ எங்க போற? வீட்டு மருமக இப்படி ராத்திரி நேரத்துல போறது நல்லது இல்லம்மா. ஓ மாம், நான் வெளியில போறப்ப தடுக்க வேண்டான்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அப்புறம் என்னோட நாள் ராத்திரியில தான் ஆரம்பிக்கும். அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கோக்கு போறேன். குணால் 2 நாளுக்கு வெளியில போயிருக்காரு. நான் வீட்டுல உட்காந்து போர் ஆயிட்டேன். அதனாலதான் டிஸ்கோக்கு போலான் இருந்தேன். டிஸ்கோவா? ஆனா அது... அத்தை, நீங்க என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. பிங்கி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. நல்ல மருமகளா வருவான்னு நினைச்சா இப்படிப்பட்ட மருமக கிடைச்சிருக்காளேன்னு அவங்க மனசுக்குள்ள வேதனைப்பட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த அவங்களோட பையனுக்கு சொல்ல முடியல. அத்தை, இன்னைக்கு சாயந்தரம் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லதா சமைச்சு வைங்க. குசும் எல்லாருக்காகவும் பூரி, கச்சோடி, ஹல்வா அப்புறம் பாயசம் செஞ்சாங்க. அத பார்த்ததுமே பிங்கி கோவமா தன்னோட மாமியார திட்டிட்டா. இது என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க, இவ்ளோ ஆயிலி அண்ட் ஸ்பைசி? பிங்கி, யார் இவங்க? இது என்னோட மெய்டு. பிங்கி, இன்னைக்கு நீ உன்னோட எல்லா எல்லைகளையும் தாண்டி போயிட்ட. நான் உன்னோட எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டே இருந்தேன். அத நீ சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி ஏதாவது இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. நான் இவளோட மேடு இல்ல, இவளோட மாமியாரு. அத்தை, நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் ஒருவேளை உன்னை அவமானப்படுத்திருந்தாலோ, அப்புறம் என்னோட சாப்பாடு உனக்கு பிடிக்கலனாலோ, அப்போ நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே உனக்கு ஒரு சேலஞ்ச தரேன். நீ என் கையால செஞ்ச பாகுபலி கச்சோடிய சாப்பிட்டு காமி. நீ என்னோட பாகுபலி கச்சோடிய முழுசா சாப்பிட்டேனா நீ சொல்றத எல்லாத்தையும் நான் கண்டிப்பா கேட்பேன். ஆனா ஒருவேளை உன்னால சாப்பிட முடியலனா நீ இந்த வீட்ல இருந்தே வெளியில போயிடணும். நான் சேலஞ்சுக்கு ரெடி. குசும்க்கும் பிங்கிக்கும் நடுவுல போட்டி ஆரம்பிச்சிடுச்சு. குசும் கிச்சனுக்குள்ள போய் பாகுபலி கச்சோடிய செஞ்சு எடுத்துட்டு வந்தா. பிங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிங்கி இந்த பாகுபலி கச்சோடிய சாப்பிட்டு முடிப்பாளா இல்லையான்ட்டு ரொம்பவே ஆவலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் பிங்கி பாகுபலி கச்சோடிய சாப்பிட ஆரம்பிச்சா. பிங்கி, இந்தா என் கையால செஞ்ச பாகுபலி கச்சோடி. இனி நீ இந்த வீட்ல இருப்பியா இல்லையான்ட்டு இப்போ இதுதான் உன்னோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அவ்வளவுதானா? சரி, இதுக்கு இன்னொரு கண்டிஷனை ஆட் பண்றேன். ஒருவேளை இந்த பாகுபலி கச்சோடியை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். நான் சம்மதிக்கிறேன். பிங்கி பாகுபலி கச்சோடியை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டா. அவ சாப்பிட ரொம்ப முயற்சி செஞ்சா. ஆனா அவளால அதை சாப்பிட முடியல. பிங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஆனா பிங்கி தோத்து போயிட்டா. அட, என்னால இந்த கச்சோடியை சாப்பிடவே முடியலையே. இந்த பாகுபலி கச்சோடி ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ இத நான் எப்படி சாப்பிடுறதுன்னே தெரியலையே. இதுக்கு பதிலா தோல்வியை ஒத்துக்கிறது தான் நல்லது. பிங்கி தோல்வியை ஒத்துக்கிட்டு அவ வீட்ல இருந்து போகிறதா இருந்தா. ஆனா குசும் அவளை தடுத்தாங்க. பிங்கி, இரு. நீ இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு மகாலட்சுமி. லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியில போனா நல்லா இருக்காது. ஆனா நான் உங்களோட சேலஞ்சில தோத்துட்டேனே. நான் இந்த சேலஞ்ச உனக்கு பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக தான் வச்சேன். அப்புறம் நீ உன்னோட தப்ப உணர்ந்துட்டேன்ட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால இங்கேயே இரு. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. நீ இனிமே எப்பவுமே பெரியவங்கள அவமானப்படுத்த கூடாது. அவங்க எப்பவுமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. பிங்கி கண்ணுல கண்ணீரை வச்சுக்கிட்டு குசும கட்டி அணைச்சுக்கிட்டா. அப்புறம் எல்லாருக்கும் பாகுபலி கச்சோடிய கொடுத்தா. எல்லாருக்கும் குசுமோட பாகுபலி கச்சோடி ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவங்கள ஒரு பொண்ணு இப்படி சொன்னா, ஆண்டி, உங்களோட பாகுபலி கச்சோடி ரொம்ப நல்லா இருக்கு.
எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க நீங்க பாகுபலி கச்சோடிய பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதால எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் அப்புறம் உங்களோட பாகுபலி கச்சோடிக்கும் பேரு கிடைக்கும். கண்ணு, நான் இத எனக்கு பிடிக்கும்ன்றதுனால செய்யறேன், பேருக்காக இல்ல. இத எல்லாத்தையும் குணால் கதவு பின்னாடி நின்னுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வீட்டுக்குள்ள வந்து அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னான். அம்மா, பூஜா சொன்னது சரிதான். நீங்க பாகுபலி கச்சோடி பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குணாலும் பிங்கியும் அவங்கள என்கரேஜ் பண்ணதால குசும் பாகுபலி கச்சோடியை செய்யறதுக்கு சம்மதிச்சா. எல்லாருக்கும் பாகுபலி கச்சோடி ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவங்க அந்த கச்சோடிக்கு மாமியாரோட பாகுபலி கச்சோடின்னு பேரு வச்சாங்க. அவங்களோட பாகுபலி கச்சோடி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் அதை சாப்பிட விருப்பப்பட்டாங்க. அத்தை, உங்களோட இந்த பாகுபலி கச்சோடி என்னோட வாழ்க்கையே மாத்திருச்சு. நானும் இதை எப்படி செய்யறதுன்னு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்க. எனக்கு அம்மா கிடையாதுல்ல, அதனால அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. உங்களால எனக்கு அம்மா பாசம் கிடைச்சிருக்கு. அன்னிலிருந்து மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா பாசமா வாழ்ந்தாங்க. கட்மல்பூருங்கிற ஒரு ஊர்ல மகேஷ் தன்னோட மனைவி ரூபா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். மகேஷ் ரொம்பவே நல்லா படிச்சு வந்தான். ஆனா அந்த ஊருக்குள்ள வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதுனால அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்லை. அதனால மகேஷும் ரூபாவும் சேர்ந்து அதே ஊர்ல பானிபூரி ஸ்டாலை ஓபன் பண்ணாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்களோட பானிபூரிய சாப்பிட்றதுக்காக ரொம்பவே விரும்பி வருவாங்க. கட்மல்பூர்ன்ற ஊரு சிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஊர்க்காரங்களுக்கு சிட்டியோட பீஸா பர்கர் ரொம்பவே பிடிச்சு போயிட்டு இருந்தது. இதனால அவங்களோட பானிபூரி சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. மகேஷும் ரூபாவும் ரொம்பவே கவலையா இப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாத்தியா ரூபா, இன்னைக்கும் நமக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது. ஒரு தடவை எனக்கு பயமா இருக்கு, நாம வீதிக்கு வந்துருவோம்னு. ஏங்க இதுக்காக எல்லாம் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நல்ல லாபம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் கொஞ்சம் நஷ்டத்தை பார்த்து தானே ஆகணும். அதுதானங்க பிசினஸ்ல எப்பவுமே நடக்கும். நாம எதுக்கு சிட்டியோட பீஸா அப்புறம் பர்கர் எல்லாம் பண்ணக்கூடாது? அதுல நமக்கு நல்ல வியாபாரம் ஆகும், புதுசா ஏதாச்சும் பண்ண மாதிரி இருக்கும். மகேஷ் ரூபா கிட்ட இன்னொரு வியாபாரத்தை பத்தி பேசினதுமே ரூபாக்கு ரொம்பவே கோபம் வந்தது. நாம இன்னொரு விஷயத்த பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே நீங்க பால் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருந்தீங்க, அதுவா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கான கடனை நாம எத்தனையோ வருஷம் கட்டினோம். இனி வேற எந்த பிரச்சனையும் வேண்டாம் எனக்கு. சரி சரி, நீ சொன்ன மாதிரி ஆட்டம். கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பானிபூரி கொடு, நான் மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சிட்டி கிராமத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதுனால கிராமத்துக்காரங்க சிட்டில அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வந்துருவாங்க. இதனால மகேஷோட கடைக்கு யாருமே வரதில்ல. பாத்தியா ரூபா, நான் உங்ககிட்ட சொன்னேன் நாம வேற ஏதாச்சும் பண்ணணும்னு. இப்ப பாரு, பானிபூரி யாருமே வாங்க மாட்டாங்க. இதுக்கான தீர்வை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க, இன்னைக்கு கஸ்டமர்ஸும் இல்ல, நாம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். மகேஷும் ரூபாவும் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில இருக்கிற மார்க்கெட்ல ஒரு பீஸா கடையை பார்த்தாங்க. அந்த கடையில யாருமே இல்லாததை பார்த்து அவங்க 2 பேரும் அந்த கடைக்கு போனாங்க. அந்த கடைக்குள்ள தீபக்கும் அவரோட மனைவி நீலமும் வியாபாரம் சரியா ஓடாததால ஓட்டிட்டு இருந்தாங்க. இத பார்த்து மகேஷ் தீபக் கிட்ட இப்படி சொன்னான். என்ன தீபக் அண்ணே, தனியா இருக்கீங்க? மகேஷ், வா வா வாப்பா. வியாபாரம் எப்படிப்பா நடக்குது உனக்கு? இங்க வியாபாரமே இல்லப்பா, காலையில இருந்து போனி கூட ஆகல. அண்ணா, எங்களுக்கும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது, அதனால க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம். மகேஷும் ரூபாவும் தீபக் கிட்ட பேசிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. தீபக்கோட பிஸா கடையோட நிலைமைய பார்த்து மகேஷ் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான். நீ பாத்தியல்ல, யாருக்குமே வியாபாரம் இல்ல, பீஸாவும் இல்ல, பானிபூரியும் இல்ல. நாம இப்போ என்ன பண்றது? வீட்டு செலவை எப்படி பாக்குறது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க. நீங்க போய் தீபக் அண்ணன் கிட்ட இருந்து பீஸா வாங்கிட்டு வாங்க. நம்ம கிட்ட பானிபூரி செய்யறதுக்கான நிறைய பொருட்கள் மிஞ்சி இருக்கு. அவர்கிட்ட இருந்து பீஸா வாங்கி நாம பீஸா பானிபூரிய தயார் செஞ்சு விற்கலாம். இத ஊர்க்காரங்க யாருமே சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. பீஸா பானிபூரி அதே பிடி. பீஸா பானிபூரிங்க. நாம பானிபூரிக்குள்ள பீஸா ஃப்ளேவரையும் அப்புறம் அதோட மசாலாவையும் போட்டு விற்கலாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நம்மளோட கடை ரொம்ப நல்லா ஓடும். வியாபாரம் நடக்கணும். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாட்களாச்சே. மகேஷ் ரூபாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு தீபக்கோட கடையில இருந்து பீஸாக்கு தேவைப்படுற பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். அப்புறம் ரூபா சொன்ன மாதிரியே மகேஷ்
பீஸா பானிபூரிய தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் நேரமும் ஆயிடுச்சு. இங்க பீஸா பானிபூரியும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பீஸா பானிபூரியோட அழக பார்த்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாரு, இவ்வளோ அழகா இருக்கு. நான் சாப்பிட்டு கூட பார்த்தேன். இந்த மாதிரி ருசியான சாட்ஸை நான் சாப்பிட்டதே இல்லை. பொண்டாட்டி, நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. ஏங்க ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. பாருங்க, கஸ்டமர்ஸ் வரதுக்கான நேரமும் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா நடந்தா போதுங்க. அந்த நேரத்துல அவங்களோட கடைக்கு ஒரு வயசானவரும் அவரோட பையனும் வந்தாங்க. அவங்க பிஸா பானிபூரிய சாப்பிட்டு இப்படி சொன்னாங்க. அடு, இவ்வளோ ருசியான பானிபூரி நம்ம கிராமத்துலயா? இது ரொம்ப ருசியா இருக்கு. எப்பா, இன்னொரு பிளேட் பார்சல் பண்ணு. இத எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நான் கொடுக்க விருப்பப்படுறேன். இனி அப்புறம் என்ன, மகேஷோட பிஸா பானிபூரி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ரூபாக்கும் மகேஷ்க்கும் ஏதோ லாட்டரி அடிச்ச மாதிரியே ஆயிடுச்சு. அந்த ஊர் முழுக்க எல்லாருமே பிஸா பானிபூரி பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மகேஷ் ஒரு பெரிய பிஸா பானிபூரிக்கான கடையும் ஆரம்பிச்சிட்டான். ஆனா இதை எல்லாத்தையும் தீபக் அப்புறம் அவனோட மனைவி நீலமால தாங்கிக்க முடியல. இத பார்த்து தீபக் கிட்ட நீலம் இப்படி சொன்னான். பாத்தீங்களா, நம்மளோட வியாபாரத்தை அவங்க எப்படி நஷ்டப்படுத்திட்டாங்கன்னு. நம்ம கடைக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து பீஸாக்கான பொருட்களை வாங்கிட்டு நம்ம முதுகுல நல்லா குத்தி விட்டுட்டாங்க. அவங்க என்ன மந்திரம் பண்ணாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம கடையும் நல்லபடியா தானே நடக்குது. செலவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல. எவ்வளோ போதும்பா. நீங்க என் பேச்ச கேட்டாதானே? நான் சொல்றேன்ல, நம்மளோட வியாபாரத்தை நாம இன்னும் பெருசாக்கி ஆகணும். அந்த மகேஷ் அப்புறம் ரூபாவை போலவே நாமளும் பிஸா பானிபூரியை செஞ்சு வித்தாகணும். இப்படி நம்மளும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம். அப்புறம் நம்மளும் ஒரு பெரிய கடையை ஆரம்பிச்சிடலாம். நீலம் அடம் பிடிச்சதால தீபக்கு பிஸா பானிபூரி கடையை ஆரம்பிக்க வேண்டியதாயிடுச்சு. மகேஷோட பிஸா பானிபூரி கடைக்கு நேர் எதிர்த்தாப்லயே அவங்களும் பிஸா பானிபூரி கடையை ஆரம்பிச்சுட்டாங்க. இதே விஷயம் மகேஷ்க்கும் ரூபாக்கும் தெரிய வந்ததும் அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அதுக்கு பதிலா மகேஷ் தீபக்கோட கடையை பார்த்து ரூபா கிட்ட இப்படி சொன்னான். தீபக் அண்ணன் கடையை திறந்திருக்காங்க. அவங்களுக்கும் பிஸா பானிபூரி ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. நல்லதா போச்சு. அவங்க கிட்ட தான் நாம கத்துக்கிட்டோம். எல்லாமே நல்லதுக்கு தான். அந்த கடவுளோட தயவால அவங்களோட கடையும் நல்லா ஓடணுங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்லை. தீபக் நீலமோட கடை சுத்தமாவே ஓடல. கஸ்டமர்ஸ் வராததால இப்பவும் அவங்க ஈய தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்களோட இந்த நிலைமைய பார்த்து ரூபா மகேஷ் கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க, நாம தீபக் அண்ணனுக்கு உதவி செஞ்சே ஆகணுங்க. ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட எந்த கஸ்டமரும் போகல. நாம தான் எப்படியாவது அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சு ஆகணும். இதுக்கு நாம நம்ம கடையை அவங்களுக்கு பார்த்துக்க விடக்கூடாது. கடவுள் புண்ணியத்தால நம்ம கடை நல்லபடியா நடந்துக்கிட்டே இருக்கு. நல்ல லாபம் வருது. அவங்கள நம்ம கடையில வேலை பார்க்க சொல்லலாம். நாம இன்னொரு கடையை ஓபன் பண்ணலாம். அங்கேயும் நாம பீஸா பானிபூரியா விற்கலாம். ஆனா இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? வாங்க கேட்டுதான் பாப்போமே. மகேஷும் ரூபாவும் 2 பேரும் தீபக்கோட கடைக்கு போய் அவங்க கிட்ட அவங்க நினைச்சதை எல்லாத்தையும் சொன்னாங்க. இத பத்தி தீபக் அப்புறம் நீலம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம். நாங்க உங்க கூடவே வேலை பார்க்குறோம். நீங்க எங்க கஷ்ட காலத்துல உதவி பண்ணிருக்கீங்க. நான் எப்பவுமே இதை மறக்கவே மாட்டேன். உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க உங்க கடையை ரொம்ப நல்லா ரன் பண்ணுவோம். நடந்ததும் அப்படிதான். மகேஷ் அப்புறம் ரூபா ஒரு புது கடையை ஆரம்பிச்சு அந்த புது இடத்துலயும் அவங்க பிஸா பானிபூரி வியாபாரத்தை செஞ்சாங்க. அப்புறம் தீபக்கையும் நீலமையும் அவங்களோட பழைய வியாபாரத்தை பார்த்துக்க சொன்னாங்க. இப்படி 2 குடும்பங்களும் சந்தோஷமா முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க.